السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمد ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. فإذا قضيتم الصلاة فاذكروا الله قياما وقعودا وعلى جنوبكم. صدق الله العلي العظيم. அன்புக்கும் மன்னியத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பெரும் கருணையினால் நாம் இப்பொழுது 4வது தராவிகை நிறைவு செய்திருக்கின்றோம். அல்லாஹு தாலா நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகமாக வணக்கம் செய்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லவர் புரிவானாக. இன்றைய தராவி தொழுகையினுடைய 11வது ரக்காத்தில் ஓதப்பட்ட வசனங்களிலே ஒன்றுதான் ஃபைதா கலைத்தும் ஸலாத்த ஃபதுகுருல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிக்கும். நீங்கள் தொழுகையை நிறைவேற்றி விட்டால் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் படுத்திருக்கும் நிலையிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வை திக்ர் செய்வது என்பது மிகப்பெரிய பலன்களையும் பாக்கியங்களையும் நமக்கு பலத்தை பெற்று தரக்கூடியது. ஆனால் நம்முடைய மார்க்கத்தை சார்ந்த ஆண்களும் பெண்களும் அதிலே கவனமின்றி இருக்கிறார்கள். நம்முடைய முன்னோர்கள் அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு மிகப்பெரிய பலன்களை பெற்றார்கள். அல்லாஹ்வை திக்ர் செய்வது என்பது ஒரு சின்ன விஷயம்தான், ஒரு எளிமையான விஷயம்தான். ஆனால் மிகப்பெரிய சக்தியை ஏற்படுத்தக்கூடியது. சில விஷயங்கள் பார்ப்பதற்கு அது இலகுவாக தெரியும், ஆனால் மிகப்பெரிய சக்தியை ஏற்படுத்தக்கூடியது. சொல்வார் இல்லையா, கடுகு சிறுத்தாலும் காரம் சிறுக்காயவாக சொல்வார். அதுபோடுதான் அல்லாஹ்வை திக்ர் செய்வது என்ன ஒரு பெரிய விஷயம். அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு இடம் தேவையா? இடம் தேவையில்லை. நேரங்காலம் தேவையா? உது தேவையா? எதுவுமே தேவையில்லை. கேட்டால் அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா என்ன கூறுகிறார் நன்றாக கவனியுங்கள். நீங்கள் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் படுத்திருக்கும் நிலையிலும் அல்லாஹ் திக்ர் செய்வீர்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் இந்த 3 நிலையிலே ஏதேனும் ஒரு நிலையிலே தான் இருப்பார். இந்த 3 தவிர இன்னொரு நிலை என்பது மனிதனுக்கு கிடையாது. நம்ம என்ன செய்வோம்? இப்போ இல்லைன்னா அமர்ந்திருப்போம், இல்லைன்னா படுத்துருவோம். இந்த 3 நிலை தான். அப்ப இந்த 3ஐ தவிர இன்னொரு நிலை என்பது இல்லை. அப்ப அல்லாஹ் என்ன கூறுகிறான்? என் நிலையில் நீ இருந்தாலும் என்னை நீ மறவாதே என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றார். எந்த நிலையில இருந்தாலும் என்னை நீ மறந்து விடாதே என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். இது ஒரு செய்தி. அது மாதிரி அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு எவ்வளவுதான் அளவு இருக்கிறதா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. திக்ர்களை பொறுத்த வரைக்கும் இதை 100 தடவை ஒதுக்கி இதை 100 தடவை ஒதுங்காக பெருமானுக்கு சொல்லி தந்தார். அதனுடைய சிறப்புக்காக வேண்டி இதை செய்தால் சொல்லி கண்டித்தார். ஆனால் பொதுவான ஒரு விஷயம் என்னவென்றால், திக்ர் செய்வதற்கு இதுதான் அளவு, இவ்வளவுதான் திக்ர் செய்ய வேண்டுமாக மார்க்கத்திலே சொல்லவில்லை. நல்லா நீ விளைக்கல. ஒரு தடவை பெருமானா சொன்னாங்க 100 தடவை இதை ஓதுங்க, 100 தடவை இது ஓதுங்க அப்படின்னா அந்த சுன்னத்தை பின்பற்றுவதற்காகவும் அதை செய்யலாம், தவறு அல்ல. ஆனால் அதை தாண்டி ஓதக்கூடாது மார்க்கத்தில் இருக்கா? அப்படியும் அல்ல இல்லை. அது கூட சில திக்ர்கள்லாம் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வாய்ப்புகள் வர இடத்துல சொல்லுகின்றேன். என்னென்ன திக்கரை எத்தனை தடவை என்ன பலன் அது ஒரு தனி தலைப்பில் சொல்றேன். ஆனா திக்கரை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் திக்கர் செய்வதாக இருக்கிறதா? அல்ல. அல்லாஹ்வே கூறுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு குருல்லாஹ திக்ரன் கஸீரா. இறை நம்பிக்கையாளர்கள் என்று அதிகமாக திக்ர் செய்வது அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அதிகமாக திக்ர் செய்யுங்கள். அதிகமாக திக்ர் செய்வது ஈமானுடைய அடையாளம், ஒரு இறை நம்பிக்கையாளுடைய அடையாளம். கம்மியாக திக்ர் செய்வது முனாஃபிக்குடைய அடையாளம். அல்லாஹ் சொல்றான், இதுக்குனல்லாஹ் இல்லா கலீலா.
குறைவாகவே அவன் திக்ர் செய்வார் என்று அல்லாஹு தாலா முனாஃபிக்குகளை நயவஞ்சகர்களே அல்லாஹு தாலா கூறுகிறான். கொஞ்சம் திக்ர் செஞ்சாங்க போல் என்ன திக்ரோது என்ன ஆக போர் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய ஈமான் பலகீனமாக இருக்கிறது என்பது அர்த்தம். நாம் திக்ர் செய்வதற்கு ஆர்வம் இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய ஈமானிலே நமக்கு உறுதி இருக்கிறது என்பது அர்த்தம். அப்ப ஈமானை வந்துகிட்டு ஈமானை நிர்ணயம் செய்யக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுடைய திக்ருக்கு. அதே நேரத்தில் திக்ர் செய்வதற்கு ஏதாவது நமக்கு நேரங்காலம் இருக்கா? நேரங்காலமா இல்லை, இப்ப வேண்டாவதுக்கு செய்யலாம். அல்லாஹ் சொல்வான் காலையில திக்ர் செய்யுங்கள், மாலையில திக்ர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். எல்லா நேரத்திலும் அல்லாஹ் திக்ர் செய்யுங்கள். அப்ப காலை மாலை மட்டும் அதுக்கு செய்யணும் அது அல்ல, எப்ப வேண்டாலும் அல்லாஹ் திக்ர் செய்யலாம். ஆனால் எப்போது திக்ர் செய்யக்கூடாது என்றால் 2 நேரங்களில் நாம் திக்ர் செய்யக்கூடாது. ஒன்று, வாங்கு சொல்லப்படுகிற நேரத்திலே திக்ர் செய்யக்கூடாது. வாங்க சொல்லுகிற நேரத்தில் திக்ர் செய்யக்கூடாது. ஏன் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் வாங்க சொல்லுகிற நேரத்திலே செவிதாட்டி கேட்டு மாதின் எதை கூறுகின்றாரோ அதே போன்று கூறி அதுக்கு பிறகு வாங்குடைய துஆவை யார் ஓதுகிறாரோ ஹல்லத் லஹு ஷஃபாஅத்தி, என்னுடைய சிபாரிசு அவருக்கு வாஜிபாகி விட்டது பெருமானார் சொன்னார். வாங்க சொல்லுகிற நேரத்துல என்ன செய்யறது? அதே வார்த்தையை சொல்லுங்க. அசதன் முகமது ரசூலுல்லாஹ்க்கு வேறு வார்த்தை இருக்குது, ஹய்யா ரசூலுல்லாஹ்க்கு ஹய்யால ஃபலாஹ்க்கு வேறு வார்த்தை இருக்குது. தெரிந்தால் சொல்லுங்க, அப்படி தெரியலன்னா ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு சுருக்கமான சொல்றாருன்னா அல்லாஹ் அக்பர் அதே மாதிரி சொல்லுங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ அதே மாதிரி சொல்லுங்க, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அதே மாதிரி சொல்லுங்க. ஹய்யா ஸலாத் சொல்லுகிற நேரத்திலே லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். பியானர் பலாஹ் கூறுகிற நேரத்திலே மாஷா அல்லாஹ் கான் அம்மார் இன்ஷால் அம்யக்கும். அவ்வளவுதான். அடுத்து அல்லாஹ் அக்பர் அதே மாதிரி சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் அதே மாதிரி சொல்லுங்க. பெருமானார் சொன்னாங்க, யார் வாங்க சொல்லுகிற நேரத்திலே அதே மாதிரி பதிலை சொல்லி அந்த வாங்குக்கு பதிலை சொல்லி துஆவை ஓதுகிறாரோ மறுமை நாளையிலே சிபாரிசு அவருக்கு வாஜிபா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால வாங்க சொல்லுகிற நேரத்திலே நாம் திக்ர் செய்யக்கூடாது. வாங்க சொல்லுகிற நேரத்திலே சலாம் சொல்வதோ பதில் சொல்வதோ குர்ஆன் ஓதுவதோ எல்லாம் கலை செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த ஹதீஸுக்காகத்தான். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னவென்றா, கழிவறைக்கு உள்ளே செல்கிற நேரத்தில் அல்லாஹ் திக்ர் செய்யக்கூடாது. அதாவது கழிவறைக்கு உள்ள இருக்கு என்ன செய்யறது? நம்ம யாராவது நமக்கு போன் பண்றாங்க, அந்த நேரத்தில் எடுத்து என்ன செய்யக்கூடாது? பதில் சொல்லக்கூடாது. எடுத்தாலும் நம்ம சலாம் சொல்லுவான். இதை நம்ம ஆரோப்பா நம்ம சலா சொல்லிடக்கூடாது. ஒருவேளை அவங்களே சலாம் சொன்னாலும் கூட பதில் சொல்லிடலாம். என்ன அப்படின்னா ரெஸ்ட் ரூம் இருக்குங்க, பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிடலாம். அது அவசியம் எடுக்கிறான் தான், இல்லைன்னா வெளியே வந்து பேசிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்ன செய்யக்கூடாது? கழிவறையில இருக்கிற நேரத்திலே அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடாது. என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திருநாமம் அது புனிதமான, அது இருக்கக்கூடிய அசுத்தமான இடம். எனவேதான் கழிவறையிலிருந்து வெளியே வருகிற நேரத்தில் நம்ம என்ன ஃபர்ஸ்ட் சொல்லலாம்? ஓ ஃபரானக, யா அல்லாஹ்விடத்திலே நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்றோம். என்ன பாவத்தை செஞ்சா அங்கே போயிட்டு வந்தவங்க முதல் என்ன சொல்றோம்? குஃபரானக சொல்லணும். அதுக்கு பிறகுதான் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அதுஹப அன்னி அதா வஆஃபானி, எனக்கு நோவினை தரக்கூடிய பொருளை அசுத்தத்தை என்னை விட்டு அகற்றிவிட்டு எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் சொல்றோம். அப்ப எங்க பேர் என்ன பாவம் செய்தோம்? ஒரு பாவம் செய்யவில்லை. அங்கே திக்ர் செய்யக்கூடாது. திக்ர் செய்யாமல் இருந்தது பாவம். எனவே எல்லா இடத்திலும் அவன் கேட்கிறோம், யா அல்லாஹ் நான் உன்னை திக்ர் செய்யாமல் இருந்ததற்காக நீ மன்னித்துக் கொள்வாயா. அந்த 2 இடங்களை மட்டும் திக்ர் செய்யக்கூடாது. மற்ற எல்லா இடத்திலுமே திக்ர் செய்ய வேண்டும். எல்லா நிலையிலும் திக்ர் செய்ய வேண்டும். திக்ர் செய்வதற்கு நமக்கு இடங்கள் வந்து என்ன செய்யறது இல்லை. இந்த குறிப்பிட்ட இடத்துல திக்ர் செய்யற அப்படிங்கிறது கிடையாது. குறிப்பிட்ட நேரம் என்பது கிடையாது. உதவு செய்யணும் இருக்கா? ஒரு செய்யறது தேவை. உதவோடு திக்ர் செய்யறதோ சிறப்பிற்கு அது வேற விஷயம். ஒருத்தருக்கு உதவே இல்லை, திக்ர் செய்யக்கூடாது, செய்யலாம். ஒருத்தர் குறிப்பு கடமையாக இருக்கிறது, குர்ஆன் ஓதக்கூடாது, குர்ஆனை தொடக்கூடாது, திக்ர் செய்யாம இருக்கணுமா? திக்ர் செய்யும். எனவே அறிஞர்கள் எழுதுகின்றார்கள், மாதவிடாய் வரக்கூடிய பெண்கள் தொழுகையின் நேரத்திலே தொடக்கூடாது. ஆனால் உது செய்ய விட்டு முசல்லாவிலே அமர்ந்து திக்ர் செய்யும். அவங்க தொடக்கூடாது, குர்ஆனை தொடக்கூடாது, குர்ஆனை ஓதக்கூடாது. ஆனால் அந்த நேரத்திலே அமர்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். அதற்கு அதிகமாக போச்சு. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு வார்த்தை நமக்கு நிம்மதிதான், எந்த வேலை நமக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி மக்கள் ஆகிவிட்டார்கள். நம்முடைய முன்னோர்கள் அதை எதிர்வே செய்ய அது ஒரு இபாதத்துடைய நேரத்தை இபாதத்தாரவே கழித்தார்கள். அதனாலதான் விட்டுட்டு அவங்க குறைந்த வருமானத்தில் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். நம்ம நிறைய சம்பாதிக்கிற வாழ்க்கையில பறக்கத்து இல்லை. இன்னைக்கு நமக்கு நிறைய எண்ணிக்கையில அதிகமாக இருக்கும். எந்த முஸ்லீம் நாடு யாராவது கண்டு யாராவது பயப்படுறாங்க?
எதுவும் யாரும் பயப்படும். அன்னைக்கு குறைந்த நாடுகள் இருந்தார்கள், குறைந்த எண்ணிக்கையில இருந்தார்கள், எதிரிகள் பயப்பட்டார்கள் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வுடைய திக்ரில் நேரடி தொடர்பில் இருந்தார். அல்லாஹ்வுடைய திக்ர் என்பது அல்லாஹ்வுடைய நேரடி தொடர்பு. அல்லாஹ் தன் திருமலை சொல்வார், அது குருனே அது குறுக்கும், என்னை நீங்கள் நினையுங்கள், உன்னையாக நான் நினைக்கின்றேன். என்னை நினைத்தால் நான் நினைக்க அல்லாஹு தஆலா சூரத்து பக்ரா என்ற 2வது சூராவுடைய 152வது வசனத்தை அல்லாஹ் கூறுகிறார், என்னை நீ நினைத்தால் உன்னை நான் நினைப்பேன். மனிதனுடைய நிலையிலான என்னை வந்து நீ வர செய்யறாரு நினைச்சு பார்க்க, அரியற போன் தொடர்புல இருக்காங்க, நான் நினைச்சு பார்ப்பேன். அன்றைக்கு நம்ம யோசிப்போம், ஓயா இவர் இல்லைன்னா ஆனா இல்லை, யோசிப்போம். நம்முடைய முன்னோர்கள் அல்லாஹ் நிற்கிற என்றும் இருந்தார்கள். அதனால் அல்லாஹ் அவருக்கு மிகப்பெரிய பாக்கியங்களை கொடுத்தார். மிகப்பெரிய பாக்கியம் தெரியுமா? நாம் நினைக்கின்றோம், இது ஒரு பெரிய விஷயம் அல்ல. நாம் அல்லாஹ் நினைக்கிற பெரிய விஷயம் அல்ல, அல்லாஹ் நம்மை நினைக்கிறான் எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த அல்லாஹ் நம்மை நினைக்கின்ற ஒரு பாக்கியத்தை விக்கிரதான் நமக்கு பெற்று தருகிறது. அல்லாஹ்வே நம்மை நினைக்கிறார் என்றால் அந்த பாக்கியத்தை அல்லாஹ்வுடைய திக்ர் நமக்கு பெற்று தருகிறது. இந்த ஆயத்தினுடைய விளக்க உரையிலே தஃசீர் இப்னு கஸீர் செய்தி என்கிறார்கள். ஹதீஸே குதுஸிலே அல்லாஹ் கூறுவதா பெருமா சொன்னார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், இதா தக்கரனி ஃபீ நஃப்ஸி, என்னுடைய அடியான் தனியாக நினைத்தால், என்னுடைய அடியான் என்னை தனியாக நினைத்தா அவனை தனியாக நான் நினைக்கின்றேன். ஒரு கூட்டத்திலே அமர்ந்து என்னை நினைத்தால் இதை விட சிறந்த கூட்டமான மலக்குடைய கூட்டத்திலே அவரை நான் நினைக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னைக்கு ஒரு உயர்ந்த மனிதர் நம்மை நினைக்கிறார் என்றால் அதை நாம் எவ்வளவு பெரிய பாக்கியமாக நினைக்கின்றோம். ஒரு உயர்ந்த மனிதர், ஒரு எம்எல்ஏ இருக்காரு, ஒரு எம்பி இருக்காரு, அவர் என்ன செய்யறாரு, நம்ம இப்ப தடவை ஒருத்தர் பார்க்க போயிருக்காரு, ஒரு அமைச்சரை பார்க்க போயிருக்காரு, அவர் வந்து அவர் நல்லா இருக்காரா அப்படின்னு கேட்டாரு. வந்து சொல்லுங்க, அவர் வந்து இங்க சொல்லிட்டாருன்னா, என்னை நினைச்சிருக்காரியா, என்னை விசாரிச்சிருக்காரியா, பெருமை படிக்கிறோம் இல்லையா? ஏன்னு சொன்னா அவனுடைய மனதிலே நமக்கு அந்த அளவுக்கு இடம் இருந்தால் தான் ஓரொரு இடத்திலே கூட நம்மை பற்றி விசாரிப்பார். அதே நேரத்தில் அதே மாதிரிதான் அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், இந்த அடியான் தனியாக நினைத்தால் அல்லாஹ் அவனை தனியாக நினைக்கின்றான். இவள் ஒரு கூட்டத்திலே அமர்ந்து நினைத்தால் அல்லாஹ் என்ன செய்யறான், இதை விட சிறந்த கூட்டமான மலக்குடைய கூட்டத்தை நினைக்கிறான். பாத்திரதாயுடைய அடியான் உலகத்திலே பூமியிலே என்னை திக்ர் செய்கிறார்கள் நினைக்கிறார் என்று சொல்லி அல்லாஹ் அவனை நினைப்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால என்னுடைய வாழ்க்கையில எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், எல்லா இடத்திலும் திக்ர் செய்யுங்கள். அதன் மூலமாக அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுப்பான் தெரியுமா? ஒரே ஒரு அல்லாஹ் நேரத்தை சொல்லி முடிச்சிடறேன். நான் திக்ர் செஞ்சா என்ன ஏற்பட போகுதுன்னு நம்ம மக்கள் நினைக்கிறார்கள். ஏன்னா மக்கள் இன்னைக்கு எதாருன்னா ஆதாயத்தை பார்த்தே பழகுனவங்க. ஒருத்தட்ட பழகுனோம்னா நமக்கு என்ன ஆதாயம், ஒரு காரியத்தை செஞ்சா நமக்கு என்ன பலன், இதை வந்து மக்கள் வந்து இதை பார்த்தே பழகிட்டாங்க. திக்ர் செஞ்சா என்ன பலன்? ஹதீஸுடைய கிதாப் நிறைய எழுதுறாங்க, வரலாறு நிறைய செய்திருந்தார். ஒரு செய்தி சொல்லட்டுமா? நாம் திக்ர் செய்கிற நேரத்திலே நாம் எல்லாவிடத்திலே கேட்பது மட்டுமல்ல, நம்முடைய உள்ளத்திலே நினைப்பதை அல்லாஹ் தன்னத்தில் வைக்கின்றான். நம்ம அல்லாஹ்வை கேட்கின்ற தேவையில்லை, நம்ம மனசுல எதை நினைக்கின்றோமோ அதை அல்லாஹ் நினைத்து வைக்கிறார். என்று சொன்னார், நம்ம அவன் நினைக்கிற அவன் நம்ம நினைக்க ஆரம்பிச்சிடலாம். எல்லாம் நினைக்கிறேன், நம்ம அவன் நினைக்கல அவன் நம்ம நினைக்க ஆரம்பிச்சிடலாம். அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்முடைய உள்ளத்தை அவன் பார்க்கிறான். அல்லாஹ் அலீம் பிதா குசூர், நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கிறார் இல்லையா? அதனால உள்ளத்துல நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அல்லாஹ்வை கேட்காம அல்லாஹ் டைரக்டா நடத்தி வைப்பார். அல்லாஹ்வுடைய ஒரு செய்தி வருகிறது. இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி ஒரு பெரிய அறிஞர், அவங்க மதீனாவை சார்ந்தவங்க. பகதாதுக்கு வர்றாங்க. பகதாதுக்கு அவங்க வர நீண்ட வரலாறு சுருக்கமா சொல்றேன். பகதாதுக்கு வர்றாங்க. இரவு நேரம் பகதாதுக்கு வர்றாங்க. ஒரு பள்ளியாசிரியரை தொழுவரான்னு போறாங்க. பிரயாணத்துல வர்றாங்க. இன்னைக்கு நடைபயணம் தான் வர்றாங்க. இஸ்லாவுடைய தொழுகை பள்ளியில போய் தொழுவராக லேட்டாச்சு வர்றாங்க. வந்தவொன்னு அந்த பள்ளியினுடைய மத்தியில் என்ன செய்யறாரு அப்படின்னா, டைம் ஆச்சுங்க, பள்ளி பூட்ட போறேன்டாரு. டைம் ஆச்சு, பள்ளி பூட்ட போறேன். அவங்க சொல்றாரு, இல்லப்பா நேத்து நான் தொழுகிறேன்ப்பா. இல்ல பள்ளி பூட்ட போறேன். இடிப்பா அங்க வந்துடுற அப்படி சொல்லிட்டு தொழுகை தக்பீர். இவன் என்ன செஞ்சா அந்த முதல் மாதிரி செஞ்சாரு. அவருக்கு நேரம் ஆயிடுச்சு, அவர் பஜருக்கு எத்திரிக்கணும் இல்லையா? அவர் என்ன செய்யறாரு, சட்டையை பிடிச்சி இழுத்து செஞ்சாரு, வெளியே விட்டுட்டாரு. சட்டையை பிடிச்சி வெளியே விட்டுட்டார். எனக்கு நேரம் ஆச்சுக்கிறீங்க, தொழுவுறாங்க, ஒரு ஆள் தொழுதுகிட்டு இருந்தா நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா?
எந்த விஜய துருங்க ரோட்டை துருங்க இருந்து சட்டையை பிடிச்சி இருந்து பின்னால விட்டு என்ன செஞ்சார், அவர் போயிட்டார், விஜயாசல் கூட்டு போயிட்டார். இவங்கதான் அஹமது ஹம்பல்னு அவருக்கு தெரியாது. பெரிய அறிஞர் தெரியாது. ஏன்னா அவரு வந்து மதீனாவுதான தெரியாது. தாப்புல வந்து ஒரு ஒரு ரொட்டி கடை இருந்துச்சு, ஒரு ஹோட்டல் ரொட்டி கடை இருந்துச்சு. அந்த ஆள் பார்த்தாரு, நடக்கிறது பார்க்கிறார். பார்த்த உடனே அவர் சொன்னாரு, கூப்பிட்டார், வாங்க பெரியவரே வாங்க. அவருக்கு நேராச்சு கோச்சுக்கிறார். ஏன்னா காலையில அதிகாலை எதிர்த்து வரணுமா இல்லையா, கொஞ்சம் பள்ளியா சொல்ல திறக்கு நிலைத்தாச்சு ஒரு நேரம் அவர் பொறுத்திருக்கலாம். சரி அவருக்கு என்ன தெரியும் சொல்ல தெரியல, என்னமோ நேரம் சொல்ல தெரியும், எதுவும் கோச்சுக்கிறாருங்க. நீங்க வாங்க, நம்ம என்ன செய்யுங்க, நம்ம ஹோட்டல்ல இடம் இருக்குது, நீங்க இங்கே என்ன செய்யுங்க, இங்கே தொழுதுங்க, இங்கே தொழுவுன்னு சொன்னா. ஓ தொழுக்காங்க, சாப்பிடுவேன்னு சொன்னான். தொழுது முடிச்சவொடனே சாப்பிடுவேன்னு சொன்னான். சரி சாப்பிடலாம். அப்ப என்ன செய்யறாங்க, தொழுது முடிச்ச பிறகு என்ன செய்யறாங்க, சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறாரு, சாப்பிடுறாங்க. சாப்பிடும்போது ஒரு விஷயத்த பாக்குறாங்க, என்ன அப்படின்னா, அவரு அந்த ரொட்டி சுடுகிற நேரத்துல ஒரு பொருளாவா இல்லையா, அந்த ரொட்டி சுடுகிற நேரத்திலே அவர் திக்ர் செஞ்சுட்டே இருக்காரு. அவருடைய வாயில சுபாராக என்னவதோ சொல்லிட்டே இருக்காரு, திக்ர் செஞ்சாரு. அஹமது ஹம்பல் என்ன செஞ்சாங்க, அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்க இந்த ரொட்டி சுடையில வந்து தஸ்பீ ஓதிட்டே இருக்கிறீங்க, திக்ர் செஞ்சுட்டே இருக்கிறீங்களே பார்த்தனே. ஆமா, எவ்வளவு காலமா என்ன செய்யறீங்க? நான் ஒரு 14 வருஷமா செய்யறேன். 14 வருஷம் கடை வச்சிருக்கேன். சும்மா என்ன செய்யணும், ரொட்டி போடையில சும்மா சுபாரா அப்படி எதையாவது சொல்லிக்கிட்டு நான் ரொட்டி போடுறேன். அஹமது ஹம்பல் கேட்டாங்க, சரி பாரி 14 வருஷம் நான் வந்து என்ன செஞ்ச வேலை பார்க்க என்ன போற திக்ர் செய்யறீங்க, உனக்கு வந்து அல்லாஹ் வந்து என்ன கொடுத்தான், நீ திக்ர் செய்யற, இதுக்கு பகரமாக வந்து அல்லாஹ் ஏதாவது கொடுத்துருக்காங்க. அவரு சொன்னாரு, நான் கேட்டுத்தான் கொடுக்கணுங்க இல்லைங்க, நான் நினைச்சாவே நடந்துடும். அவர் சொன்னாரு, நான் கேட்கறத கொடுத்தது மட்டும் இல்ல, நான் நினைச்சாவே எல்லாம் நடத்திடுவான். எல்லாமே நடந்துருச்சு. சில நேரங்கள் உடனே நடந்து லேட்டா இருக்கும், என்ன நடந்துருச்சு, உடனே ஒண்ணு மட்டும் தான் நடக்காம இருக்கு. அதுபடி எப்ப நடக்கும் நடந்த நம்பிக்கை இருக்கு, அவ உடனே ஒண்ணு நடக்காம. என்னப்பா அது, இந்த மதீனாவுல அஹமது ஹம்பல் பெரிய அறிஞர் இருக்காங்க. அவரை போய் ஒரு தடவை நான் பார்க்கணும்னு நினைச்சிருந்தேங்க. ஆனா எனக்கு வேலை சரியா இருக்கு, எனக்கு ஆள் சரியான ஆள் இல்லை, கடையை பார்த்துக்க சரியான ஆள் இல்லை, அதனால நான் போக முடியாம உட்கார்ந்துருக்கேன். ஒரு நாளைக்கு போய் அவரை மட்டும் பார்க்கணும், அந்த கனவு மட்டும் எனக்கு இருக்கு. அவங்களோட சொன்னார். அஹமது ஹம்பல் சொன்னாங்க, நீ யாரை பார்க்க நாடினாவே அது அஹமது ஹம்பலே நான் சொன்னாங்க. யாரை பார்க்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியோ அந்த அஹமது ஹம்பலே நான் தான். நீ அந்த திக்ர் செய்வதனால நீ உன்னுடைய மனசுல நினைச்சிருந்த தெரியுமா, அதான் நடத்தி இருக்கிறான். நான் இந்நேரம் உள்ள போய் தொழு, நான் போய் தண்ணி பார்த்துக்க முடியுமா, முடியாது. அப்போ வந்துட்டு அங்கே தொழுக போய் அவரைய சட்டையை பிடிச்சி இழுத்து வெளியே தெருவில் விட்டு அடுத்த ஹோட்டல்ல வந்து நான் சாப்பிட்டுட்டு என்ன செய்யறது, இந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான்னு சொன்னாங்க. எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, அவங்க அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி இந்த வரலாறு சொல்லிட்டு சொல்றாங்க, அல்லாஹ் திக்ர் செய்யறது சாதாரணமாக அல்ல. ஏன்னா மனிதர்களுக்கு எது வந்து இலவசமாக இலகுவா கிடைக்குதோ அதனுடைய அந்தஸ்து தெரியாது. அது மாதிரி அல்லாஹ்வா திக்ர் செஞ்சா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறவா மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இந்த அல்லாஹ்வின் திக்ர் எவ்வளவு பெரிய சக்தியாக தெரியுமா, நீங்க அல்லாஹ்வை கேட்கறங்கிறது மட்டும் இல்லை, நீங்க அல்லாஹ்வுடைய திக்ரிலேயே நீங்கள் இருந்து விட்டால் நீங்க என்னத்தை நினைக்கிறீங்களோ, எதை நினைக்கிறோ அதை கூட அல்லாஹ் நடத்தி வைப்பாங்க. சரிகிற எழுதுகிறார்கள். இதை கேட்டவர்களை கடைபிடிக்க எல்லாரும்